வெண்டைக்காய் கிரேவி பார்க்க போகிறோம். அதில் ஒரு பொரியலும் ரெண்டும் சேர்ந்து இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி வெண்டைக்காய் கறி செய்ய போகிறோம். அதுக்கு இவ்வளோ வெண்டைக்காய், ஒரு 3/4 கிலோ வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 க்ரீன் சில்லி, 1 ஆனியன், கறி லீவ்ஸு, கொரியண்டர் லீவ்ஸு, 1 டொமேட்டோ, தென் 3 கார்லிக்கு, லெமன் அண்டு கோகோனட்டு அரைச்சி வச்சுருக்குது, அரை கோகோனட்டு. இதெல்லாம் வந்து கொரியண்டர் பவுடர் அண்டு சில்லி பவுடர், குருமிளகு, ஜீரகம், கார்லிக் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது செட்டிநாடு மசாலா அப்படிம்பாங்க. இதை அரைச்சிருக்கேன். இது 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, மஞ்சள் அண்டு சால்ட் அண்டு கலருக்கு காஷ்மீர் சில்லி பவுடர். இப்போ நம்ம இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணலாம். இது வலுவலுன்னு இருக்கிறதெல்லாம் இது கொஞ்சம் போகணும். இது இந்த மாதிரி வதக்கி வைக்கலைன்னா குழம்பு வந்து ஒரு மாதிரி எண்ணெய் மாதிரி வரும். அதனால் நம்ம இதை கொஞ்சம் வதக்குறோம். நல்லா அந்த பசையெல்லாம் போயிடணும். கழுகினவனை கட் பண்ணக்கூடாது. கழுகி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சாலே அது வந்து கொஞ்சம் நல்லா அந்த வலுவலு தன்மையெல்லாம் போயிடும். பாருங்கள், வலுவலு போகுது. அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்ம கழுகி ட்ரை பண்ணிவிட்டு கட் பண்ணி கொஞ்ச நேரம் வச்சாலே அந்த வலுவலு இருக்கிறதெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். இது கூட நான் மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு பீஸ் போடுவோம். இதில் கறி லீவ்ஸ் 2-3 போட்டுக்குவோம். ஆனியன் 1 கட் பண்ண கொஞ்சம் போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுவோம். அப்போ நம்ம ஃப்ரை பண்ணும்போது இந்த ஆனியனு, பச்சை மிளகாய், கறி லீவ்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு ஸ்மெல்லு கொடுக்கும். அதுக்காக தான் அது போட்டிருக்கேன். இப்படி பண்ணிக்கோங்க, ஸ்பூன் போட்டு கலக்கிறதுக்கு. அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. ரெட் சில்லி 1 போட்டிருக்கேன். ஒரு ஆனியன், ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். புளி போட்டோம்னா தேங்காய் போடக்கூடாது. நான் தேங்காய் போடுறதுனால நான் புளி ஊற்றுறதில்ல. அது புளி குழம்பு வேறு. ஒரு 2-3 கார்லிக்கு பொடி பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டிருக்கேன். இது ஆனியன் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆனியன் ப்ரௌன் ஆகட்டும். அது 2 பச்சை மிளகு போட்டிருக்கேன். அதில் 1 ஃபஸ்ட்டே நான் போட்டேன் வறுக்கும்போது. கொஞ்சம் அந்த வலுவலெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. லேடிஸ் ஃபிங்கரு, வெண்டைக்காய். அப்போ தான் நம்மளுக்கு அந்த குழம்பு வைக்கும்போது வலுவலு இருக்காது. இப்போ இந்த ஸ்டேஜில் கறி லீவ்ஸ் போடுறேன்.
மஞ்சள் போட்டுக்கோங்க, கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள். மிளகாலாம் ஃப்ரை பண்ணும்போது சிம்மில் வச்சு பண்ணிக்கோங்க. செட்டிநாடு மசாலா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் அரைச்சிருக்கேன். மல்லி, மிளகாய், பெப்பர் அண்டு ஜீரா, கார்லிக் இதெல்லாம் போட்டு வறுத்துட்டு நான் ஒரு பொடி அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பொடி வந்து நம்ம சேர்த்து குழம்பு பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஹோம்மேடு தான். சில்லி பவுடர் 1 ஸ்பூன், காஷ்மீர் சில்லி, அது தேவையெல்லாம் கிடையாது, வேணும்னா போட்டுக்கலாம். டொமேட்டோ 1 டொமேட்டோ, நான் அந்த செட்டிநாடு மசாலா பண்ணேன். அப்படி நீங்கள் அது இல்லைன்னா நீங்கள் வந்து கொரியண்டர் பவுடர் போட்டுக்கலாம். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. நல்லா மசிஞ்சிருச்சு. வெண்டைக்காய் அது போடுறேன். வெண்டைக்காய் இந்த அளவுக்கு வதக்கி வச்சதை நான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுவோம். காரமெல்லாம் பிடிக்கட்டும். வேணா கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிங்க. நான் கொஞ்சம் தான் ஃபஸ்ட்டு சேர்த்துங்க, அதனால திருப்பி கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கு. இது இப்போ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, சேனலை லைக் பண்ணவும் மறக்காதீங்க. பாருங்கள், நம்ம வதக்கினால வலுவலெல்லாம் இருக்காது. இதுலேயே வேகட்டும். கொஞ்சம் தண்ணி ஊற்ற வேண்டாம், தண்ணி இல்லாமையே இது வந்து வெந்துடும். பாருங்கள் இப்படி ஆயிடுச்சு. இப்போ தேங்காய் இஷ்டம் இல்லாமல் இருப்பாங்க, அப்போ இப்படியே எடுத்து சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தேங்காய் ஊற்றுனீங்கன்னா ஒரு கிரேவி மாதிரி வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா கூட இது ஒரு ஃப்ரை மாதிரி இருக்கும். பொரியல் மாதிரி எடுக்கிறேன். இதில் 2 இது பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா டேஸ்டியாக அழகாக வந்துருச்சு. கொரியண்டர் யூஸ் போட்டால் நம்மளுது வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பாட்டுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். சாம்பாருக்கு ஊற்றி சாப்பிடலாம், இல்லை வெறும் சாப்பாட்டுக்கே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுவும் கோகோனட் ஆயிலில் செஞ்சிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக நல்லாயிருக்கும். புளி வேணுன்னா கொஞ்சம் வந்து லெமன் புளிஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான், ஒரு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் போடுறேன். தேங்காய் போட்டு கிரேவி பண்ணுறேன். கிரேவினா லேசாக, அதிகம் கிரேவியெல்லாம் நான் பண்ணுறதில்ல. இது தேங்காய் அரைச்ச தண்ணி தான் இது போடுறேன். ஒரு கிரேவி ஆயிடுச்சு நம்மளுக்கு. இது கொஞ்சம் தேங்காயோட பச்சை ஸ்மெல்லு போனோம்னா இறக்கிக்கலாம். இதில் எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் ஒன்றுமே ஊற்ற வேண்டாம். நம்ம சேனலை பார்க்குறவங்க மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண. பாருங்கள், புளி வேணும்னா இந்த லெமன் வந்து புளிஞ்சு விட்டுக்குங்க. புளி நிறைய உடம்புக்கும் நல்லதில்லை, அதனால் வந்து நான் நிறைய லெமன் தான் யூஸ் பண்ணுவேன். கொரியண்டர் லீவ்ஸ் போட்டாச்சு. லேடிஸ் ஃபிங்கர் கறி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா டேஸ்டியாக நல்லாயிருக்கு. அதே மாதிரி இன்னொன்று ஒரு பொரியலும் பண்ணியிருக்கு. இதுலேயே கோகோனட் போடாமல் இது வந்து ஒரு பொரியல் மாதிரி எடுத்திருக்கேன்.
ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.